இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். 6 சிலிண்டர் தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ 2.5 லட்சத்துக்கு உள்ளாடி வருமானம் இருந்தாதான் 3 சிலிண்டர் தருவேன்னு நிபந்தனை போட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட தகுதியை பார்க்காம அரசு செலவில் அவங்களுக்கு புதிய சலுகைகள் எல்லாம் அள்ளி வீசிட்டு இருக்காரு. மக்களுக்கு ஒரு திட்டம்னா 1000 கண்டிஷன். ஆனால் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு சலுகைன்னா எந்த விதமான கேள்வியும் கிடையாது. இல்லை, இதுதான் நீங்கள் சொன்ன மாற்று அரசியலா? இல்லை பழைய கட்சிகள் செஞ்ச அதே ஏமாற்று வேலையா? வாங்க இந்த தாவேக அரசை நோக்கி சில அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்போம். இன்றைக்கி சட்டசபையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய முக்கியமான அறிவிப்பை அறிவித்தார். தாவேக அரசு சார்பாக 3 இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்க போகிறாங்களாம். கேட்குறப்போ அட நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு தான் தோணும். ஆனால் இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் இந்த தாவேக அரசுடைய நாடக ஏமாற்று வேலையையும் நம்ம கொஞ்சம் ஆழமாக அலசி பார்த்தா தான் இதோடைய உண்மையான பின்னணி என்னன்னு புரிய வரும். தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசுகிறப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களே சொன்னது தான், எல்லா குடும்பங்களுக்கும் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கண்டிப்பாக இலவசமாக தருவோம்னு அடித்து விட்டார். அவருடைய கட்சிக்காரர்கள் இதை மேடையில் பேசாத இடமே இல்லைன்னு சொல்லலாம், எல்லா மேடையிலும் பேசினாங்க. இந்த வாக்குறுதியை நம்பி போய் நிறைய பேர் அப்போவே சில்லறையெல்லாம் சிதற விட்டாங்க. இதுக்காகவே தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணிக்கை அதிகம்னு சொல்லலாம். குறிப்பாக குடும்ப தலைவிகள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டால் 6 சிலிண்டர் வரும்னு நம்மக்கிட்டே சொன்னாங்க நிறைய பேர். அது எப்படிங்க அவர் தருவாருன்னு கேட்டால், எங்கள் அண்ணா சொந்த காசில் தருவாருங்க, நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னாங்க. பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்த அப்புறம் 2.5 லட்சத்துக்குள்ள வருமானம் இருந்தால் தான் 3 சிலிண்டர் தருவோம்னு நிபந்தனை மேலே நிபந்தனை போட்டிருக்காரு. யார்? நம்ம விஜய் அண்ணா, உங்கள் விஜய் அண்ணா. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் போட்ட இரட்டை நிலைப்பாட்டு பார்த்தீங்களா? இந்த 2.5 லட்சம் வருமான வரம்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற இந்த கடுமையான ஒரு விலைவாசி உயர்வில் ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்துடைய மாதாந்திர செலவு எகிரிக்கிட்டே போயிட்டுருக்குங்க. இந்த கேஸ் சிலிண்டர் விலை 1000 ரூபாய் தாண்டி போயிட்டே இருக்காது, அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்குது. 2.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான பணக்காரங்களா? கொஞ்சம் நிதானமாக நம்ம கணக்கு போட்டு பார்ப்போமே. மாதம் 21,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு சாதாரண தனியார் நிறுவன ஊழியராக இருக்கட்டும், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக கூட இருக்கட்டுங்க, இவங்க எல்லாமே 2.5 லட்சம் வருமான வரம்பை தாண்டிடுவாங்க. மாதம் 21,000 ரூபாய் வருமானத்தில் வீட்டு வாடகை கட்டணும், மளிகை பொருட்கள் வாங்கணும், பிள்ளைங்களுடைய படிப்பு செலவை பார்க்கணும், மருத்துவ செலவை பார்க்கணும். இப்படி ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பல குடும்பங்கள் இந்த மாத செலவையே கடன் வாங்கி தாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களெல்லாம் பணக்கார குடும்பம்னு வகைப்படுத்தி அவங்களுக்கு சிலிண்டர் தர மறுக்கிறது என்ன மாதிரியான ஒரு பொருளாதார நியாயம்? மிஸ்டர் விஜய் அவர்களே, நீங்கள் தான் சொல்லணும். தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணுறப்போ இந்த நிதி நிலைமையும் இந்த 2.5 லட்சம் வரம்பும் இந்த அரசை நடத்த போகிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா? இல்லை வேணும்னே ஓட்டுகளை வாங்குறதுக்காக பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசினீங்களா? அப்போது இங்கே நீங்கள் செஞ்சுருக்கிறது நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பச்சை துரோகம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, சமீபத்தில் சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஒரு கோரிக்கை வச்சாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு கார் தரணும்னு கோரிக்கை வச்சாங்க. உடனே இந்த அரசாங்கம் யோசிக்கவே இல்லையே. மக்கள் பிரதிநிதிகளுக்கு, அதாவது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புது கார்களை வாங்கி தர்றதுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்தாங்க. இங்கே தான் இந்த அரசுடைய இரட்டை நிலைப்பாடு வெளிப்படுது. எம்எல்ஏக்கள் கோரிக்கை வச்சாங்கன்னு உடனே கார் வாங்கி தர்றீங்களே. அவங்களுடைய சொந்த ஆண்டு வருமானத்தை செக் பண்ணி 2.5 லட்சத்துக்கும் கம்மியாக வருமானம் வச்சுருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் அரசு செலவில் கார் தருவோம்னு ஏதாவது நிபந்தனை போட்டிங்களா? இல்லவே இல்லை. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை தர்றப்போ அவங்களுடைய பொருளாதார பின்னணியை பற்றி பார்க்காத
இந்த தாவேக அரசு, இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாமானிய மக்களுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்குறப்ப மட்டும் ஏன் இந்த தகுதி பார்க்குறீங்க? இது எந்த வகையிலங்க நியாயம்? இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாதார கேள்வியை நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் முங்கிட்டு இருக்கு. பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதே பெரிய சவாலாக இருக்குன்னு சட்டமன்றத்தில் பேசுனாங்க. நீங்கள் தானே பேசுனீங்க. 10 லட்சம் கோடி கடனில் இந்த மாநிலம் இருக்கிறப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆடம்பர வசதிகளை செய்து தர்ற செலவு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி தானே? இப்போது வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்லை. அதை செய்யாமல் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆடம்பர வசதிகளை மட்டும் ஏன் பெருக்கிட்டே போகிறீங்க? மக்களுடைய திட்டங்களை சுருக்கிறதும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகைகளை அள்ளி வீசுறதும் இதுதான் உங்களுடைய நீங்கள் சொல்கிற அந்த பொறுப்பான நிர்வாகமா? இப்போது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கேள்வியை நம்ம எழுப்போமே. கடந்த திமுக ஆட்சி காலத்திலையும் இதே மாதிரியான நாடகங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். தேர்தல் நேரத்தில் திமுக என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. இவங்கள மாதிரி அவங்களும் பேசாத மேடையே இல்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கண்டிஷன் போட்டு பல லட்சம் பெண்களை ஏமாத்துனாங்க. அதனால தான் இன்றைக்கி ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க. அதெல்லாம் இந்த தாவேக இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு திமுக செஞ்ச அதே தந்திரத்தை தான், ஏமாற்று வேலையை தான் இப்போ இந்த தாவேக அரசும் செய்யுது. 6 சிலிண்டர் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இப்போ 2.5 லட்சம் வருமானம்னு தகுதி பார்க்குறீங்களே. மேடைக்கு மேடை நாங்கள் மாற்று அரசியல் செய்ய வர்றோம், தூய்மையான நிர்வாகம் தருவோம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. பழைய கட்சிகள் செஞ்ச அதே ஏமாற்று வேலையை தான் நீங்களும் செய்வீங்கன்னா இது எந்த வகையில் எங்கே மாற்று அரசியல்? திமுக செஞ்சதுக்கும் இப்போ நீங்கள் செய்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இந்த கடன் இருக்கிறனால தான் இது மாதிரி இலவச திட்டங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு படித்து சொன்னோம். அவ்வளோ சொன்னோம். யார் கேட்டது? அதே திராவிட கட்சிகளுடைய இலவச அரசியலை தான் இந்த தாவேகாவும் முன் வச்சுது. சரி, அதை கொடுக்கறதுக்கான பொருளாதார திட்டமாவது இவங்கள்ட்ட இருக்கா? என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. சரி, சொன்னதையாவது செய்யுங்கன்னு சொன்னால் அதையும் செய்யலை. அப்போது 50 வருஷமாக தமிழ்நாட்டில் இந்த திமுக அதிமுக எதை செஞ்சாங்களோ அதே தான் இவங்களும் செய்கிறாங்க. இது எந்த வகையில் மாற்று? இது மாற்று இல்லை, இது வெறும் ஏமாற்று. திமுக அதிமுக கூட இதை தான் செய்வாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க நாங்கள் தூய சக்தின்னு சொல்லி இதை செய்கிறது இருக்கு இல்லையா, மன்னிக்கவே முடியாத ஒரு பெருங்குற்றம். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 6 சிலிண்டர் தரதா இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த நேரத்தில் தான் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து அதிக அளவில் இருந்தது. அப்போ இவங்களை நோக்கி கடுமையான கேள்விகள் எல்லாம் வைக்கப்பட்டது. நீங்கள் சிலிண்டர் வந்து நாடு முழுக்க தட்டுப்பாட்டில் இருக்குது, நீங்கள் எப்படிங்க சிலிண்டரை கொண்டு வருவீங்க? அதுக்கான மாற்று திட்டங்கள் இருக்கா? என்ன வழி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, வந்ததும் பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிலிண்டர் எல்லாம் தரமாட்டாங்க, சிலிண்டருக்கான பணத்தை வங்கி கணக்கில் தருவாங்களாம். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். சரி, பார்ப்போம் இந்த பணமாவது ஒழுங்காக வந்து சேருதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்வளோ வாக்குறுதிகளை இவங்க கொடுத்தாங்க. மகளிருக்கு வந்து 2500 ரூபா கொடுத்தாங்க, இன்னும் அது நிறைவேற்றப்படலை. அதில் என்னெல்லாம் தகுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து இனி நமக்கு போக தான் தெரியும். அது மாதிரி படித்து முடித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் மாதம் 4000 5000 சொல்லியிருந்தாங்க. அதை வந்து என்ன செய்ய போகிறாங்க, அதில் என்ன தகுதி பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் நினைக்கிறப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இப்படி தான் திமுக சொன்ன வாக்குறுதிகள்லாம் பெரும்பாலான வாக்குறுதிகளை அவங்களால நிறைவேற்ற முடியலை. கடைசியில் என்ன செஞ்சாங்க, 10 லட்சம் கோடியாக கடனை வச்சுட்டு போனாங்க. இப்போ இவங்க வந்த 3 மாதத்துலே இந்த 10 லட்சத்தை வந்து இதை விட அதிகமாக மாற்றுறதுக்கான திட்டங்களோடு தான் இவங்க நகர்றாங்க. அநேகமாக இவங்க இந்த சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே முழுமையாக நிறைவேற்ற போகிறது இல்லை, நிறைவேற்ற மாட்டாங்க. முழுமையாக நிறைவேற்றணும்னா இப்போவே இல்லையே. நீங்கள் இந்த திட்டத்திலே பாருங்களேன், ஜனவரியிலேருந்து தான் இந்த 3 சிலிண்டர் தொடங்குவாங்களாம். இந்த 3 சிலிண்டர் விஷயத்துலேயே அவ்வளோ கேள்விகள் இருக்குது. இது தொடங்குறது உடனே கூட தொடங்கலை, நாங்கள் வந்ததுமே செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ ஜனவரியில் தான் தொடங்குவாங்களாம். அப்போ இனி மற்ற திட்டங்களெல்லாம் எப்போ இவங்க திட்டம் போட்டு எப்போ தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இவங்களுக்கு யாரெல்லாம் வாக்கு செலுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் ஐயையோ இவங்களுக்கு எதுக்குடா வாக்கு செலுத்தணும், ஒரு மாற்று அரசியல் வரும், இந்த திமுக வேண்டாம்னு தானே இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும். திமுக வந்து எப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி அணுகினாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் அணுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னு இப்போவே மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடுத்தடுத்த திட்டங்களை இவங்க எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தாவேக அரசினுடைய இந்த சிலிண்டர் நாடகத்தை
நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துகள் என்னன்னு பதிவு பண்ணுங்கள்.